வணக்கம் மக்களே, நம்ம ஊர் என்ன சொல்லுது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில சிக்கி இருக்கிறது சமீபத்துல வெளியான காந்தி கண்ணாடின்னு ஒரு திரைப்படம். இந்த படத்தை பத்தி நம்ம மக்கள் அள்ளி தெளிச்சிருக்கிற கருத்துக்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல நல்ல கெட்ட அலும்புன்னு 3 பிரிவா பிரிச்சு பாத்துருவோம். முதல்ல நல்ல விஷயங்கள். அடையப்பா, படம் பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேரு கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்களாம். கடைசியில அழ வச்சுட்டாங்கன்னு சொல்லாதவங்களே இல்ல. ஃபேமிலியோட பார்த்தேன், ரொம்ப அருமைன்னு குடும்ப சகிதமா வந்து பார்த்தவங்க எல்லாம் பாலுக்கு பாலா படத்தை பாராட்டி இருக்காங்க. முக்கியமா காந்தி கேரக்டர்ல நடிச்ச பாலசக்திவேல் சாரும் கண்ணம்மா கேரக்டர்ல நடிச்ச அர்ச்சனா மேடமும் அப்படியே நம்ம மனசுக்குள்ள உட்கார்ந்துட்டாங்களாம். படத்தோட ஆக்சுவல் ஹீரோ பாலசக்திவேல் தான் நிறைய பேரு அள்ளி தெளிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம கேபிஓய் பாலா ஹீரோவா முதல் படத்துல நல்லா பண்ணியிருக்காருன்னு பெரும்பாலானோர் சொல்லியிருக்காங்க. முதல் படம்னு தெரியலைன்னு சில பேர் வியந்திருக்காங்க. அவர் நடிப்பு வேற லெவல்னு நிறைய பேர் கொண்டாடி இருக்காங்க. சில பேர் மனைவியை எப்படி நடத்தணும்னு இந்த படம் சொல்லிக் கொடுக்குதுன்னு உருக்கமாக சொல்லியிருக்காங்க. முக்கியமா பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால மக்கள் பட்ட கஷ்டத்தை ரொம்ப அழகா காந்தியின் கண்ணாடி வழியா படத்துல காட்டியிருக்காங்கன்னு ஒருத்தர் குறிப்பிட்டுள்ளார். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல உணர்வு பூர்வமான நகைச்சுவை படம்னு கிட்டத்தட்ட 100%க்கும் அதிகமானோர் பாராட்டியிருக்காங்க. உலகத்திலேயே சிறந்த படம், இதயத்தை தொடும் கதை, ஒரு முறை அல்ல பலமுறை பார்க்கலாம். பாடல்கள் எல்லாம் செம்ம, அரட்டைகள் இல்லை, போதை இல்லை, வன்முறை இல்லை, கெட்ட வார்த்தைகள் இல்லைன்னு இப்படி ஒரு ஆரோக்கியமான படமா வந்திருக்கேன்னு ரொம்பவே கொண்டாடி இருக்காங்க. கடைசி 20 நிமிஷம் ரொம்ப உருக்கமா இருந்துச்சாம். இப்படி பாராட்டி தள்ளினாலும் சில பேர் சின்னதா பல்பு ஏத்தவும் செஞ்சிருக்காங்க. பாலா நல்ல மனுஷன்தான், ஆனா படத்துல திரைக்கதை சரியில்லை. முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சில பேர் தங்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. அப்புறம் பாலா இன்னும் நடிப்பில் மேம்படுத்திக்கணும். கதை சொல்லிய விதம் 100% சரியில்லை. சில காட்சிகள் குழப்பமா இருந்துச்சுன்னு ஒருத்தர் ரொம்ப ஆழமா விமர்சிச்சிருக்காரு. வழக்கமான கதைதான், புதிதாக ஒன்றுமில்லை, ஒரு முறை பார்க்கக்கூடிய படம்னு ஒரு சிலர் லைட்டா தங்கள் அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க. காந்தி நடிப்பு சூப்பர், ஆனா இரண்டாம் பாதி ஸ்லோவாக இருந்துச்சு படத்தோட பிளஸையும் மைனஸையும் ஒரே கமெண்ட்ல சேர்த்து சொல்லிருக்காங்க. இப்ப இந்த நல்ல கெட்ட விமர்சனங்களுக்கு மத்தியில ஒரு சில அலும்பான கருத்துக்களும் இருக்கு பாருங்க. ஒருத்தர், நான் பார்த்த படங்களிலேயே மிகவும் எரிச்சலான படம் இதுதான், 0 ரேட்டிங் கொடுக்க முடியாதேன்னு கதறியிருக்காரு. அப்புறம் ஒரு மகாஜன சமுத்திர பெருங்குடி மகன் சிவகார்த்திகேயன் பாலா தோல்வியடைய வேண்டும் என்று நினைக்கிறார், அதனால்தான் திரையரங்குகளில் காட்சிகள் குறைவாக உள்ளனன்னு ஒரு சூப்பர் 4 சதித்திட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அடடே, இவ்வளவு பெரிய விஷயமா? இதெல்லாம் எப்போ இருந்து ஆரம்பிச்சதுன்னு எங்களுக்கு தெரியலையே. அப்புறம் இன்னொருத்தர், கடைசியில கண்ணம்மா ஏன் செத்தாங்க? லக்ஷ்மி பாலா கார்ல இருந்து இறங்க 1 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ரொம்ப மோசம்னு திரைக்கதையோட லாஜிக் இல்ல, நிஜ லாஜிக்கே இல்லன்னு கொந்தளிச்சிருக்காரு. இந்த மாதிரி அலும்பான கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நாங்க என்னதான் சொல்லறதுன்னு தெரியலை மக்களே. மொத்தத்துல காந்தி கண்ணாடி திரைப்படம் உணர்வு பூர்வமான ஒரு நல்ல குடும்ப படமா நிறைய பேர் மனசுல இடம் பிடிச்சிருக்கு. இது போல மேலும் பல படங்கள் வரணும்னு தான் நம்ம ஊர் என்ன சொல்லுது சேனலோட விருப்பம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோட விமர்சனங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.